அன்பான தமிழ் உள்ளவங்களா இல்லை ஷெக் மத ஸ்டார் சிக் சேனலுக்கு அன்போடு வரவேங்க. நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். பைல் 1 and pile 2 spells ப்ளீஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா see your seeds grow. இந்த காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரதை நீங்களே உணர்வீங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. எர்த் மதர் feel loved and comforted. Air guardian shift your perception. pile 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பீயிங் லவ்ட் அண்ட் கம்ஃபர்டட். உங்கள் பர்சன் வந்து உங்களை நேசிக்கிறது வந்து நீங்கள் உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா pile 2 ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன். மேபி நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக பார்த்துட்ருக்கீங்க, அந்த பார்வையை மாற்றினீங்கன்னா போதும் எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம். ஸோ இப்போ வந்து உங்களோட பர்செப்ஷனை தான் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. அதாவது நீங்கள் சில விஷயங்களை வந்து பார்க்குற விதத்தை வந்து மாற்றினீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு தடவை 2 கார்டையும் பக்கம் காமிக்கிறேன். ஸோ உங்கள் பைல் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பைல் 1க்கான ரீடிங் போகலாம். பைல் 1க்கான ரீடிங்கில் உங்களை வரவேற்கிறேன். எர்த் மதர் ஃபீல் லவ்ட் அண்ட் கம்ஃபர்டட். இதுதான் இதோட எனர்ஜி. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. மேபி இந்த காதலையும் நீங்கள் எதை உருவாக்குறீங்க அப்படின்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து உங்களை வந்து உங்கள் பர்சன் வெறும் காதலியாக மட்டும் பார்க்கல, அது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. உங்களோட எனர்ஜியில் ஒரு அழகான கம்ஃபர்ட் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு அரவணைப்பு இருக்குது, ஒரு மதர்லி எனர்ஜி இருக்குது உங்களோட எனர்ஜியில். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க மெயினாக அப்படின்னா, நான் உன்னை நேசிக்கிறதையும் உன்னை வந்து பாதுகாக்க விரும்புகிறதையும் உன்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் pile 1 person. ஐ நீட் விட்டமின் யூ. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. 2 ஐ நீட் யூ கார்டும் வந்துருச்சு. ஐ நீட் விட்டமின் யூ. இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு தேவை நீங்கள் மட்டும்தான், உங்களோட எனர்ஜி தான். ஸோ உங்களை மிஸ் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த கார்ட்லேருந்து தெரியுது. அடுத்தது வந்து ஐ நீட் யூ லைக் அ ஹார்ட் நீட்ஸ் அ பீட். ஸோ இந்த நீடுங்கிறது வந்து தேவை கிடையாது, இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். இது வந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்கோ இல்லை வந்து நீ ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கோ இங்கே இடமே இல்லை. நீ தான் என்னோட எல்லாமே, ஜீவனே சுவாசமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். pile 1 persons ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ். கன்சிடர் யுவர் ஃபவுண்டேஷன். Look at how committed you are to love. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க எப்படி இதை வந்து ஆரம்பிக்க போகிறோம், எங்கே கொண்டு போய் நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம், எவ்வளோ தூரம் அவங்க இந்த கனெக்ஷனுக்கு கமிட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு சில சந்தர்ப்பங்களை தராங்க அதை யோசிக்கிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு பிரபஞ்சம் வந்து உங்கள் பர்சன் மூலம் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கமிட்டடாக இருக்காங்க. எந்த அளவுக்கு கமிட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் உணர்வீங்க. லவ் ஹூ யூ ஆர். இப்போதைக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நேசிங்க. வேறு எதுலேயும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதோ ஒரு அழகான விஷயத்தை உருவாக்கிட்டுருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மேபி டைம் எடுக்கலாம். உங்கள் பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கமிட்டட் அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட் லாயல் பர்சன், அதை தான் அவங்க உணர்றாங்க. மேபி இது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதை யோசிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அது தருது. அவங்க எவ்வளோ கமிட்டடாக இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு இந்த கனெக்ஷனில் வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறத வந்து அதை யோசிக்க வைக்குது. ஸோ அவங்க சரியான பாதையில் அவங்க அதை யோசிக்க அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணுறா, எப்படி இருக்கா, நான் என்ன பண்ணுறேன் இந்த கனெக்ஷனில் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட தாட் ப்ராசஸ் இருக்குது. எ ட்ரூ லவ் ஸ்டோரி நெவர் எண்ட்ஸ். இதுதான் உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. ஒரு உண்மையான காதல் வந்து என்றைக்குமே வந்து முடிஞ்சு போகாதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ ட்ரூ லவ் ஸ்டோரி. அதே மாதிரி வயசாகிற வரைக்கும் உங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. டில் த எண்ட். ஐ லவ் யூ ரைட் அப் டு த மூன் அண்ட் பேக். உங்களை நேசிக்கிறதுக்கான அளவை வந்து நிச்சயமாக அவங்களால அளவிட முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கே வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுதான் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை, நீ என்னோடய சுவாசம் மாதிரி அப்படின்ட்டாங்க. சுவாசம் மாதிரி, இதய துடிப்பு மாதிரி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா
சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சில விஷயங்கள உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்ட குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்கள அரவணைச்சுட்டு இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கண்கள மூடிட்டாங்க. இப்போ அவங்க உங்கள அரவணைக்கிறது, வயசான காலத்தில நீங்க அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்க போறீங்க. இது வந்து ப்ராப்பர் கிவ் அண்ட் டேக் தான். இது எல்லாத்தையும் அவங்களால பார்க்க முடியுது, உணர முடியுது. ஆக்சுவலா ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்து அவங்களோட ஒரு உற்ற துணை அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லா ஃபீல் பண்றாங்க. எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் பியூட்டிஃபுல் பட் அவர்ஸ் இஸ் மை ஃபேவரட். எல்லா காதல் கதையுமே அவங்களுக்கு பிடிச்சதான். பட் உங்களோட காதல் கதை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க இந்த ரீடிங்ல. ஒரே நிமிஷம். Please express current feelings and emotions of pile 1 person. Current feelings. Wow. பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த். உங்களோட தைரியம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம். உங்கள் தைரியம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சன் கார்டு வந்துச்சு. அட போங்கய்யா, இங்கே முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. 4 ஆஃப் காயின்ஸ். உங்களை அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான். உங்களை விட்டு தர தயாராக இல்லை, உங்களை விடவும் தயாராக இல்லை. இது என்னோடது, என்னோட இதே துடிப்பு எனக்கு தான் அப்படின்ட்டாங்க. இதை தொடருது பார்த்தீங்க அப்படின்னா சன் கார்டு. ஏன் அவங்க வந்து இந்த அளவுக்கு உங்கள் மேலே அட்டாச்சாக இருக்காங்க? இது அட்டாச்னா தப்பான விஷயம் கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு ஆழமான காதல் அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கும்போது, இந்த அரவணைப்பில் இருக்கும்போதோ, உங்கள் அருகாமையில் இருக்கும்போதோ அவங்களோட சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. அந்த சந்தோஷம் எப்படி அப்படின்னா, அதுதான் நான் சொல்லிட்டேன். அது வந்து அளவிட்டு அவங்களால சொல்ல முடியும். இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு வரையறை வச்சு சொல்ல முடியல. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி, நிச்சயமா இந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க. ஏன் தேடி வராங்க அப்படின்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவங்களோட நிரந்தர சந்தோஷமா இருக்கும். அவங்க வந்து இப்போ சரியான பாதையில் போயிட்டுருக்காங்க. காதல் வாழ்க்கையிலையும் சரி, அவங்களோட வாழ்க்கையிலையும் சரி, அவங்க ஏதோ சரியான பாதையில் இருக்க மாதிரி இருக்குது அவங்களுக்கு இப்போது. மேபி பாஸ்டில் பணத்தை மட்டுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைனா அச்சீவ்மெண்ட், ஏதோ ஒரு பணம் சார்ந்த விஷயத்த மட்டும் அவங்க பெருசாக நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இப்போ நீ வந்து உனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், உன்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்லி, ஆனால் அதே சமயம் வந்து நீ வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு பிரபஞ்சம் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தாங்களா, அவங்க கண்ணை மூடிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இது காசும் வேண்டாம், இதை துரத்துறதும் வேண்டாம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க உங்க கூட இருக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து அவங்களால வேற எங்கேயும் அனுபவிக்க முடியல. They are in love for sure. இதனால அவங்களோட கண்கள் வாழ்க்கை சந்தோஷம் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் வந்து இப்போ ஒரு தெளிவு பிறந்துருச்சு. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸில். மேபி நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நீங்கள் உருவாக்குற சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் வந்து குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி உங்களுக்கு அவங்க சப்போர்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு அரவணைப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில். மேபி ஒரு சிலருக்கு நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்லைனா ஒரு செட்பேக் உங்களோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணால் உங்கள் பர்சன் வந்து யாரோ ஒருத்தங்க ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. உங்களோட சந்தோஷம் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வலியை கொடுக்குது. அது யாருன்னு தெரியல. மேபி உங்களோட எக்ஸாக இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து உங்களை துரத்திட்டு வர்றது உறுதி. காதலை சொல்கிறது உறுதி. அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னை தடுக்கிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. பட் இந்த பர்சன் வந்து காதலை வந்து சொன்னாலும் சரி, கல்யாணத்துக்கு டைம் எடுப்பாங்க. ஓ மை காஷ். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். உங்களோட எனர்ஜியில் வந்து உங்கள் பர்சன் ஒரு வார்னிங்கும் தராங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அபண்டன்டான பியூட்டிஃபுல்லான பர்சன்.
உங்களோட காதல் வாழ்க்கை முன்னாடி போக போக நிறைய பொறாமை அது அட்ராக்ட் பண்ணது. மேபி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லை வந்து உங்களோட எக்ஸ் யாருக்கோ வந்து ஒரு பொறாமை இருக்குது, அவங்க உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபேக் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஏன்னா அவங்க வரது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வரணும்னு நினைக்கிறாங்க. எடுத்தேன் கவுத்தேன்னு வர இஷ்டம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு அழகான பாதுகாப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களை வேறு யாராவது கல்யாணங்கிற ட்ராப் போட வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் லைக் ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வரது வந்து ஒரு பிளேயர் எனர்ஜி. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். அது தவிர்த்து உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் எந்த குழப்பமுமே அவங்களுக்கு இல்லை. நீங்கள் தான் அவங்கள எல்லாமே. மேபி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணிட்டுருக்கலாம். ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த இந்த கார்டு அதை தான் சொல்லுது. தே வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம். உங்களோட சேர்ந்து சில சில தருணங்கள் வந்து செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அழகான மெமரியை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபார் ஷுர். மேபி அவங்க கூட ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் ஃபேஸ் பண்ணலாம். அதனால் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் பிரபஞ்சம் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு அழகான சந்தர்ப்பம் பிரபஞ்சம் அவங்களுக்கு தருவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற தருணம் அது. ஸோ இந்த பர்சன் அதனால தான் வார்ன் பண்ணுறாங்க. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே யாராவது ஏதாவது ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். நான் என்னால் உணர முடியுது அதை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து அளவிட முடியாத காதல். உங்களை இழக்க அவங்க தயாராக இல்லை. சரி சார், நம்ம வந்து பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். இதோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் கார்டியன் ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் வேறு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆகும். மேபி இது உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதா கூட இருக்கலாம். வாழ்க்கையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பார்க்க தேவையில்லை, கொஞ்சம் சந்தோஷமான டியூனில் பார்த்தேனாவே போதும் அப்படின்றாங்க. மேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ட்ரூ லவ் டர்ன்ஸ் டூ சோல் இன்டூ ஒன் அப்படின்றாங்க. 2 விட்டமின் யூ. பைல் 1லேயும் இதே கார்டு தான் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையான காதல் 2 ஜீவனை ஒரே ஜீவனாக்கிடும். அதனால் வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்களோட பெர்செப்ஷனை மாற்ற சொல்கிறாங்க. நான் வேற நீ வேறு அப்படிங்கிறது கிடையாது. நானும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஐ நீட் விட்டமின் யூ. நீங்கள் இல்லாமல் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி. ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2 person. Current feelings and emotions of pile 2 person. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்டு ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரி டே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மேபி உங்ககிட்ட ஒரு குறும்புத்தனம் இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் உங்ககிட்ட இருக்கும்போது அவங்களோட சந்தோஷம் வந்து வேறு லெவலில் இருக்குது. மேபி வம்பு கிழிப்பீங்களோ அவங்கள, அதையும் அவங்க ரசிக்கிறாங்க. current feelings and emotions please. I would love you in every lifetime. இந்த பர்சன் வந்து காதலோட அளவு வந்து வேறு லெவலில் இருக்குது. I would love you in every lifetime. உங்களை வந்து இந்த ஜென்மம் இல்லை, நீ தொடர்ந்து வர அத்தனை ஜென்மத்திலையும் வந்து உங்களை நேசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டம் டெக்கில் வந்து இதே கார்டு தான் பைல் 1லேயும் வந்தது. என்னன்னு தெரில, அந்த எனர்ஜி அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மேபி எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் டியூனில் இருக்கலாம் இந்த வீக்கெண்ட். மேபி வீக்கெண்ட் எனர்ஜியாக இருக்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2 person. உங்கள் பர்சன் உங்களை பார்த்துட்ருக்கிறதே போதும்னு நினைக்கிறாங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிறது உங்களை பார்த்துட்ருக்கிறதே போதும்னு நினைக்கிறாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேட் திஸ் மூமெண்ட். காதலில் நீங்கள் ஒன்றா இருக்கிற இல்லைனா ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வந்து நீங்கள் பாராட்டினா போதும். ரொம்ப பாராட்டுறாங்க. அந்த தருணங்களை வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. லவ் என்டியூஸ். கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து சேஞ்ச் பர்செப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் காதலை பார்க்குற விதத்தை மாற்றணும், இல்லைனா நீங்கள் அந்த சூழ்நிலை கையாளுற விதத்தை மாற்றணும். எந்த சேலஞ்ச் வந்தாலும் உங்கள் காதல் அதை தாண்டி ஒரு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லவ் ஷோஸ் லவ் டஸ் நாட் கிவ் அப் ஆர் லூஸ் ஃபெய்த். எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியல, ரொம்ப சின்ன லெட்டராக இருக்குது.
லவ் இஸ் ஹோப்ஃபுல் அண்ட் withstands every situation. ஸோ அதனால தான் endures. லவ் endures அப்படின்னா அது எல்லா சேலஞ்சையும் கடந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் நீயும் வேற இல்லை, நீ வந்து தனித்தனியாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கேன், இல்லைனா வந்து ஒரு சூழ்நிலை சேலஞ்சிங்காக இருக்குது, எஸ் இருக்குது. இந்த காதல் அது கடந்து வரதுக்கான சக்தி எனக்கு கொடுக்கும். நீ இருக்க எனக்கு அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு. இல்லைனா வந்து உன்னோட அருகாமை போதும், உன்னை பார்க்குற அந்த தருணங்கள் போதும், நான் எந்த கடலையும் கடந்து வருவேன். ஏன்னா இங்கே இருக்கிறது கடல். அது இல்லாமல் பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இந்த பர்சனுக்கு நிச்சயமாக இருக்குது, ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. உங்கள் அருகாமையில் இருக்க அந்த தருணத்துக்காக இந்த பர்சன் நிச்சயமாக 7 கடல் இல்லை 70 கடல் இருந்தால் கூட தாண்டி வருவாங்க. அந்த ஒரு தருணம் போதும், உங்களோட இருக்க அந்த ஒரு தருணம் போதும் அவங்களுக்கு அந்த கடந்து வரத்துக்கான சக்தியை அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் பொயட்டிக். இந்த பர்சன் இங்கேருந்து வெளியில் வராங்க. ஏன்னா 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, இங்கேயும் அதே மூமெண்ட் தான். மேபி வந்து ஃபேமிலி பிளாக்கேஜ் இருக்குது, இல்லைனா வந்து யாராவது பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்சன் நிச்சயமாக அந்த இடத்த விட்டு தாண்டி வருவாங்க. இந்த கார்டில் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக. இது கீழே விழுந்திருக்கணும், ஆனால் கீழே பட்டு திரும்ப அது எங்கே இருக்கணுமோ அங்கேயே போயிடுச்சு. உங்கள் வெற்றியை யாராவது உங்கள் வெற்றியை வந்து குழைக்க ட்ரை பண்ணலாம், நியூ பிகினிங்கை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஓகே, இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து இந்த காதலை வந்து வெற்றி அப்படிங்கிற பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில தடைகள் இருக்குது, ஆனால் புது ஆரம்பம் உங்கள் எனர்ஜியில் தான் இருக்குது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அவங்க சுற்றி இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒருத்தங்க பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியில் வர போகிறாங்க, இல்லைனா வெளியில் வரதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க, இல்லைனா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்க. இதை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது, அவங்க அதை இல்லைன்னு சொல்லலை. 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி உங்களோட வெற்றியை வந்து பறிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் நம்மளோட புது ஆரம்பம், நம்மளோட காதலோட ஆரம்பத்தை வந்து தடுக்கிற சக்தி யாருக்குமே இல்லை. எந்த தடை வந்தாலும் தாண்டி வருவேன்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏதோ ஒரு ட்ராமா உங்கள் பர்சன், டெவில் எனர்ஜி அது வெளியில் வரல. ஆக்சுவலாக இந்த ட்ராமா வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். மேபி மை காட், ஐம் சீயிங் ஆல் த பெட்ரயல் கார்ட்ஸ். ப்ளீஸ் பிரிஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2 பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2 பர்சன். உங்களோட பர்சனோட நைட் ஆஃப் சோர்ஸ் செஞ்சு கிளாரிட்டியோட வராங்க. பேலன்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ். இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து ஒரு சின்ன பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போது தெளிவாக தெரியும் நீங்கள் தான் அவங்களோட காதல். மேபி அவங்க இதை அப்ரோச் பண்ணுற விதத்தை கொஞ்சம் மாற்றினா போதும், எல்லாமே சரியாயிடும். இது மேபி இதுதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்கிறது. ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி தான் இந்த காதல் போயிட்டுருக்கு. ஓ மை காட், புது ஆரம்பம் வந்து 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்கள் பர்சனுக்கு வந்து இந்த காதலை, ஓ மை காட், தே வாண்ட் டு மேரி யூ ஃபார் ஷுர். சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த காதல் கல்யாணன்ற கார்டு வந்து 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியோடு வருது. ஸோ அவங்க இதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க பேக்ரவுண்டில். இதை தடுக்கலாம், மேபி யாரோ ஒருத்தங்க அவங்கள தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து விட்டுத்தர மாதிரி இல்லை இந்த காதலை, எது நியாயமோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருக்கலாம், அவங்கள யாராவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த இடத்த விட்டு வெளியில் வராங்க. அந்த வெளியில் வர எனர்ஜி தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். 8 ஆஃப் கப்ஸ். அவங்க சந்தோஷமாக இல்லை, அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க சந்தோஷமாக இல்லை. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆஃபர் வருது அப்படின்னாலும் அவங்க அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை, தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அதுலேருந்து தான் வெளியில் வராங்க. மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஃபேமிலி வந்து வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு உங்கள் பர்சன் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க கரியரில். ஒரு பிளானிங் நடந்துட்டுருக்கு, எப்படி முன்னாடி போக போகிறேன்னு யோசிச்சுட்ருக்காங்க. சம்திங் அவங்க கரியரில் ஒரு செட்பேக் இருக்குது, இல்லைனா வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. மேபி உங்கள் பர்சன் ரொம்ப கூல் சில், எப்போவுமே ஒரு காம் கம்போஸ்டு பர்சனாக இருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சலசலப்பு ஓடின்னு இருக்கு அவங்களோட கரியரில். ஸோ இப்போதைக்கு அதனால தான் ஒரு சின்ன செட்பேக். கண்டிப்பாக அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க ரெடி, தே ஆர் ரெடி. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க போடுற ஒர்க்லாம் போட்டாச்சு. அவங்களுக்கு தெரியும் என்ன வேணுங்கிறது, நீங்கள் தான் வேணும். தே ஆர் வெயிட்டிங். அந்த எதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா ரைட் மூமெண்ட், அந்த சரியான தருணம், அந்த ஜட்ஜ்மெண்ட்.
இப்போ வந்து எல்லாமே கசகசன்னு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சா உங்க முன்னாடி அவங்க நிப்பாங்க. தெளிவு ஏன் இல்ல அப்டின்னா, ஒரு சின்ன சின்ன செட்பேக் இருக்கு. ஃபேமிலி ட்ராமாவா இருக்கலாம். ஃபேமிலி வந்து வேற ஏதாவது கல்யாணத்த ஃபோர்ஸ் பண்ணலாம். சம்திங் இஸ் கோயிங் ஆன். ஆனா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க என்ன பண்ண போறாங்க, அப்படியே கசக்குது. உங்களோட காதல தவிர எந்த காதல் அங்க வந்தாலும் கசக்குது அவங்களுக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷாயம். கஷாயம் கூட நல்லது தான். இது வந்து ஒரு யாராவது ஒருத்தவங்க சிரிச்சுட்டே விஷம் குடுத்தா நம்ம குடிப்போமா? குடிக்க மாட்டோம். அவங்க சிரிக்கிறாங்கங்கிறதுக்காக ஒரு விஷத்த வாங்கி குடிக்க மாட்டோம். அதுதான் அவங்க பர்சன் இப்ப பண்றாங்க. "நீ குடுக்குறது எல்லாமே எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் கேட்கறது என்னோட அமிர்தம். அத என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்றாங்க. ஸோ மேபி உங்க பர்சன் வந்து சில விஷயத்த அவங்க பார்க்குற விதத்த மாத்தணும். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிளாக்கேஜ் இருக்கு. பார்க்குற விதத்துல ஒரு சின்ன பிளாக்கேஜ் இருக்கு. எங்கேயோ மிஸ் பண்றாங்க. பிரபஞ்சம் அதான் சொல்றாங்க. சரியான பார்வைய மாத்து, எல்லாமே மாறிடும் அப்படின்றாங்க. மேபி ஒ இதெல்லாம் இதெல்லாம் சரியில்ல. இல்லன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே கண்ணுக்கு புலப்படல. ஒரு கட்டுப்பெட்டி மாரி இருக்காங்க. ஒரு விஷயத்துல மட்டும் தான். ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்துல. அந்த பிளாக்கேஜ உடைச்சுட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவங்க அங்கருந்து வெளில வந்துருவாங்க. அவங்க காதல் வந்து அந்த பிளாக்கேஜ்லேருந்து வெளில வந்துருவாங்க. அவ்வளோதான். இதுதான் பண்ணணும். இதுதான் பண்ணக்கூடாது. அப்படி ஏதோ ஒரு விஷயம். அது வந்து அவங்களோட சொந்த தாட் ப்ராசஸ் கிடையாது. இது வந்து வெளியிலேருந்து வந்த இன்ஃப்ளூயன்ஸ். மேபி நம்மளோட சொசைட்டில காலங்காலமா ஃபாலோ பண்ணதா இருக்கலாம். அது எல்லாமே வந்து மாயை. நம்ம மனசு தான் நம்மளுக்கு உண்மையான கைடன்ஸ். ஸோ ஜெய் சாராம். காட் பிளஸ் யூ.